வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நியூமராலஜி என்றால் என்ன. நியூமராலஜி, நிறைய பேர் நியூமராலஜின்னா என்னங்கிறத உங்கள் காலண்டுக்கு முன்னாடியே நம்பர் வெளிவு ஏபிசிடி 26 எழுத்து இருக்கு. அந்த 24 எழுத்து உள்ள ஆல்ரெடி நம்ம போன ப்ரோக்ராமில் அதனுடைய ரகசிய நம்பரை நம்ம நியூமராலஜி பற்றி நம்பரெல்லாம் வெளியே அதிலே போட்டிருந்தோம். உங்கள் காலண்டருக்கு முன்னாடியே இருக்கும். அந்த மதிப்பின் கொண்டு தான் செல்வராஜ் அப்படின்னா பேருக்கு 22 வருகிறது. எஸ்ன்னு கேட்கல 3ஆம் நம்பர், மொத்தத்தில் இவங்க கூட்டு நம்பர் 25 வந்துருக்கு. இவருடைய நம்பர் 25. நம்மளுடைய நியூமராலஜி படி 2 4 7 8 நம்ம சாதனைக்குரிய நம்பர், தோசனைங்கிற நம்பர் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ நியூமராலஜி நம்பர் இவருக்கு 25. அது 7ஆம் நம்பர் வர்றதுனால ஒரு தோஷமா இருக்கு. உங்கள் நம்பரு தோஷமா இருக்கு, நீங்கள் ஒரு உங்கள் தாத்தா இடிச்சில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பேர் இதோட நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு போகிற போக்கில் இல்லை எங்கேயோ போய் பேரை மாற்ற போகிறாரு. அப்படி மாற்றிக்கிடையில அவர் பேர் நெகட்டிவ் நம்பரு ஒரு எஸ்கேன்னு மாற்றையில் நம்பர் 27 மாறிடுது. இப்போ எஸ்கே செல்வராஜின் போடையில் 27/22. அதாவது நம்ம நியூமராலஜி படி 27. இதனுக்குன்னு ஒரு நம்ம பாடத்தில் படிக்கல எகிப்து பிரமிடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பேர்லையும் பிரமிடு இருக்கு. அந்த பிரமிடு ஒரு ரகசிய நம்பர் 22 வருது. 22 வர்றதுனால நம்ம நியூமராலஜி நம்பர் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருந்தால் முன்வீல் 50% ஏர் இருக்குன்னு அர்த்தம். 2 வீலர் மாதிரி பேக் வீலில் ஒரு 50%, அது பிரமிடு நம்பர். அப்போ நியூமராலஜி நம்பரும் நல்லா இருக்கணும், பிரமிடு நம்பரும் நல்லா இருக்கணும். அப்படின்னா 1 5 6 9 இது 100% வெற்றிக்கு காரணம். முன்வீல் 50% இருக்கு, பேக் வீல் 50% இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தா 100%. ஒரு டயரை மட்டும் சரி பண்ணிக்கிட்டா ஜெயிக்க முடியுமா? பேக் வீல் மட்டும் சரி பண்ணிட்டா ஃப்ரண்ட் வீல் என்ன ஆகுது, ஃப்ரண்ட் வீலை சரி பண்ணிட்டா பேக் வீல் என்ன ஆகுது, அந்த மாதிரி தான் அந்த பேர். ஆக மொத்தத்தில் நம்ம 2 வீல்லையும் 100% இருக்கிற மாதிரி பேரை அமைச்சிக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும். இவர் ஆல்ரெடி பேரை மாற்றிக்கிட்டதுனால அவருடைய பிரமிடு நம்பரில் இப்போ முன்வீலில் ஆல்ரெடி பழைய பேர் அவர் இருக்கையில் 25/39. எந்த பேராக இருந்தாலும் ஒரு சப்த ஒளிப்படினாலும் சரி ஒரு பிரமிடு நம்பர் வராமல் இருக்காது. இவருடைய கையெழுத்துப்படி போடல 39 ஆல்ரெடி பிரமிடு நம்பர் இருந்தது. அதாவது 25% பேக் வீலில் ஏர் இருக்கு. இவர் சாதனைக்கு முன்வீலை மாற்றி விட்டவனையும் அவர் முன்வீலில் 50% ஏர் வந்துருக்கு. இப்போ ஒரு வேகத்தில் இருப்பார். ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு பிரமிடு நம்பர் ஒரு நெகட்டிவ் ஆயிருக்கு. 22 வந்தோடனையும் இப்போ ஃபுல்ல 25% பேக் வீலில் இருந்தது, இப்போ பேக் வீலில் 0% ஆயிருக்கு. 22 ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி பேர்ல ஒரு 3 பேர் போட்டிருக்கோம். இப்போ கே தங்கராஜுங்கிறவர் 25, அதே 25 சப்த ஒளிப்படி அவருக்கு 23 நல்ல நம்பர். இன்சியல சேர்க்கையில நெகட்டிவ் நம்பர் ஆயிருது. அவருடைய ஆல்ரெடி பிரமிடு நம்பர்ல 18 வருது. இந்த ரகசிய கால்குலேஷன் தான் நம்ம ஷார்ட்டா போட்டிருக்கோம். இந்த 18 அவருக்கு பேக் வீல்ல 25% ஏர் இருக்கு. இவர் ஒரு இடத்துல பேரை சேர்க்கையில 27 மாதிரி நியூமராலஜி நம்பர் சரி பண்ணிக்கிறாரு. சரி பண்ணல அவருக்கு யதார்த்தம் அமையல, பிரமிடு நம்பர்ல 99 வந்துருது. அப்ப 2 பக்கமும் 9 நம்பர் வந்தோடனையும் 1 5 6 9 அவர் பேக் வீலும் சரியா இருக்கு, ஃப்ரண்ட் வீலும் சரியா இருக்கு. 50% இங்கிட்ட 50 அங்கிட்ட 50. இவர் சாதனைக்கு இந்த குதிரை தயாராயிட்டுன்னு அர்த்தம். ஆர்கே தங்கராஜின் போடையில இவர் கண்டிப்பாக இந்த குதிரை ஓடுறதுக்கு தயாராயிட்டு. இவரை கையில பிடிக்க வேண்டாம், இவரே ஊக்கப்படுத்துறதுக்கு குழந்தையில எங்கேயாவது சின்ன குழந்தையா இருந்தாலும் இந்த பேர்ல வீட்டுல அமையறவங்க யதார்த்தமா திருத்தி விட்டாங்கன்னா இந்த பேர் 2 பக்கம் வந்துடும். அவங்க இயல்பாவே சாதனைக்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பி கவிதான் இருக்கு. கவிதாங்கிறது 20, பி கவிதான் போடல 22. ஆல்ரெடி இவங்களுடைய ரகசிய நம்பரு 42. 50% பேக் வீல்ல நல்லா இருக்கு. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கார் பேரையோ இல்லை அவங்க அப்பா பேரையோ தாத்தா பேரையோ முன்னாடி சேர்க்கல. எஸ்கே பி கவிதான் போடல 27 நியூமராலஜி சரி பண்ணிக்கிட்டாச்சு. ஆல்ரெடி பிரமிடு நம்பர்ல நல்லா இருந்தது, ரகசிய நம்பர்ல 6ஆம் நம்பர் ஆக்டிவா இருந்தது. இப்போ இந்த மாத்தையில முன் வீல் நல்லா ஆயிட்டு பேக் வீல்ல 13 வருது.
அவருடைய நெகட்டிவ் நம்பரா மாறினோடனையும் இவர் சாதனைக்கு இது ஒரு தடையாயிருக்கு. ஆல்ரெடி பேக் வீல் நல்லா இருந்தது, இப்ப ஃப்ரண்ட் வீல் சரி பண்ணியாச்சு. அவன் மொத்தத்துல இது ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆயிருது. சாதனைக்கு ஏதோ ஒரு வேகம் காட்டுற மாதிரி இருக்கும், ஆனா அவருடைய பேக் வீல் சாதனைக்கு இது ஒரு ஹெல்ப் ஆகாது. ரெண்டு பக்கமும் 1, 5, 6, 9 வந்தா தான் இந்த பூமியில நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் 23 வருஷம் அனுபவம் கண்ட உண்மை. ஆக மொத்தத்துல நியூமராலஜி நம்பரும் பிரமிடு நம்பரும் சரியா இருந்தால் இந்த பூமியில் அனைவரும் ஜெயிக்கிறதுக்கு எளிய முறையில் வழி இருக்கு. உங்கள் அனைவருக்கும் இறைவன் அந்த அனுக்கிரகம் கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.